ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் நங்கநல்லூர்லேருந்து பேசுகிறேன். பாருங்க, எவ்வளோ டிவிக்கு எவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு குழந்தையோட பிறந்தநாள் விழாவுக்கு எவ்வளோ பேனர்ஸ் கட்டியிருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் 2 பேனர் போயிடுச்சா, இது ஒன்று 3. ஓகே, எவ்வளோ பேனர்ஸ் பாருங்க. இது ஒன்று 4. ஓகே, அப்புறம் இந்த கார்னரில் ஒன்று இருக்கு. மொத்தம் 5 பேனர் பாருங்க. ஸோ ஒரு சந்து திரும்புற இடத்துல இவ்வளோ பெரிய பேனர் வச்சா எவ்வளோ பேருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு தெரியுமா? ஒரு லேடி குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு நல்லா இந்த பேனர் இடிச்சிருச்சு. அவங்க திட்டிகிட்டே போறாங்க. அதிமுக இதே அராஜகம் தான் பண்ணாங்க, திமுக இதே அராஜகம் தான் பண்ணாங்க, இப்போ டிவிகேவும் இதே அராஜகம் தான் பண்றேன்னு சொல்லி திட்டிகிட்டே போறாங்க. இது வரைக்கும் 6 பேனர் ஆயிடுச்சா? இது ஒன்று 7, இது ஒன்று 8. பாருங்க, ஒரு குழந்தையோட பிறந்த நாள் விழா எவ்வளவு அராஜகம் பண்றாங்க பாருங்க. 8 ஆச்சா? இந்த 9. அந்த கொடியில பாருங்க, கொடிக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாம நிக்குது. 9. இந்த 10 பாருங்க. அந்த கொடி பாருங்க, அந்த கொடி காட்டுறேன் பாருங்க. அந்த கொடிக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே, இந்த மட்டும் தான் கட்டியிருக்காங்க. இன்னும் 2-3 இடத்துல கொடி கட்டவே இல்லை. பாருங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு 3 பேனர் கட்டியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய பேனர் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? மொத்தம் 16 பேனர்ஸ். நீங்க பொறுமையா என்னோட வீடியோ நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா 16 பேனர் இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. அதுவும் மக்களுக்கு அவ்வளோ தொல்லை தராங்க. அதிமுக பண்ண தப்ப தானே இப்போ நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. டிஎம்கே பண்ண தப்பு தானே நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யார் இவ்வளவு அதிகாரம் கொடுத்தா? ஒரு பேனர் 16 பேனர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? உங்களுக்கு விஜயன்னா நாய் மாதிரி கஷ்டப்படுறாரு. காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாம கொள்ளாம எல்லாரும் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 16 பேனர் தேவையா ஃப்ரெண்ட்ஸ்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. 16 பேனர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த கொடி பாருங்க, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம நிக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, பாருங்க அந்த கொடி நிக்குது பாருங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சப்போர்ட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நிக்குது. யாராவது கீழே விழுந்து அந்த கொடி கீழே விழுந்து யாராவது செத்து போயிட்டாங்கன்னா, இல்ல ஒரு அடிபட்டுச்சோ, அதுக்கு யார் பொறுப்பேற்பா சொல்லுங்க? விஜயண்ணா, தயவு செய்து யார் இது பண்ணாங்களோ அவங்கள கட்சியில இருந்து உடனடியா நிக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேர் வரும். நான் நினைச்சேன் திமுக தான் சும்மா பொய் பிரச்சாரம் பண்றாங்க, தேவையில்லாம டிவிக்கு மேல கெட்ட பேர் உருவாக்குறான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இது தெரியுது. டிவிக்கே எவ்வளவு கேவலமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. எவ்வளவு சவுண்டா இருக்கு பாருங்க. பாருங்க, நான் அந்த சத்திரத்துல 500 மீட்டர் தாண்டி நிற்கிறேன். அப்போ கூட எவ்வளோ சவுண்டாக இருக்குன்னா, அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இவ்வளோ சவுண்டெல்லாம் நான் யாருமே வச்சுருக்கவே மாட்டாங்கப்பா, திமுக தான் இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த டிவிக்கேவும் இந்த மாதிரி தான் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேனர் எப்படி கிழிஞ்சு தொங்குது பாருங்க. டேர்னிங், ஒரு வண்டி திரும்புற இடத்துல அப்படி அந்த பேனர் வச்சிருக்காங்க. கொஞ்சமா அது அறிய வேண்டாம். அதனால தயவு செய்து உங்களை காலில் கேட்கிறேன், தயவு செய்து விஜய் அண்ணா கிட்ட சேர்ற வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. விஜய் அண்ணா, உங்களை கெஞ்சி கேட்கிற, இவங்களெல்லாம் உங்க கட்சியிலேயே வச்சுக்காதீங்க. எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, மக்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்க உங்க கட்சியில இருக்கவே கூடாது. உங்களுக்கு தான் அது பெரிய ஒரு கெட்ட பேரா முடியும். தயவு செய்து இவங்களை உங்க கட்சியில இருந்து நீக்குங்க. தயவு செய்து நீக்குங்க.